மக்களவை தேர்தல் தோல்வி குறித்து ஆலோசனை நடத்திய எடப்பாடி பழனிசாமி துரோகிகளை எதிர்கொள்ள வேண்டுமென நிர்வாகிகளை அறிவுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்களவை தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்ததை குறித்து தொகுதி வாரியான நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி ஆய்வுக் கூட்டம் நடத்துவார் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற முதல் நாள் கூட்டத்தில் காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்போது கூட்டணி பலம் இல்லாததே தோல்விக்கு காரணம் என்றும் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் பலமான கூட்டணி அமைக்க வேண்டும் என்றும் நிர்வாகிகள் வேண்டுகோள் விடுத்ததாக தெரிகிறது. அதற்கு பதிலளித்த பழனிசாமி கூட்டணி குறித்து தலைமை முடிவு செய்யும் எனவும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்றும் திட்டவட்டமாக தெரிவித்ததாக கூறப்படுகிறது. மேலும் எதிரிகளும் துரோகிகளும் அதிகம் பேர் இருப்பதால் அவர்களை எதிர்கொள்ள வேண்டும் என்று நிர்வாகிகளிடம் பழனிசாமி வலியுறுத்தியதாக கட்சி வட்டாரத்தில் பேசப்படுகிறது. கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி பழனிசாமி கூறிய கருத்துக்களால் நிர்வாகிகள் உற்சாகமடைந்ததாக தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தலுடைய முடிவு பற்றியும் வருகின்ற 2026 நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும், அதற்கான ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர்கள் வழங்கினார்கள். கழக தொண்டர்களையும் அரவணைத்து வேகமாக செயல்படக்கூடிய உத்வேகத்தை அவருடைய கருத்துக்களால் மேன்மேலும் நிர்வாகிகள் உற்சாகமடைந்திருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பிளவுபட்ட அதிமுகவை மீண்டும் ஒன்றிணைப்பது குறித்து இந்த கூட்டத்தில் பேசப்படவில்லை என கூறப்படுகிறது. அதிமுக தலைமை அலுவலகத்தில் நேற்று மாலை 4 மணிக்கு தொடங்கிய கூட்டம் இரவு 9 மணி அளவில் நிறைவடைந்தது. பழனிசாமி தலைமையில் வரும் 19ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள ஆய்வுக் கூட்டத்தில் நாள்தோறும் தொகுதி வாரியாக நிர்வாகிகள் கலந்து கொள்ள உள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.